உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கி ரத்னம். ஊரே ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏனோ தெரியல, அந்த விஷயத்தை விட்டுடு, அதை விட பெருசா ஏதோ இருக்கும் போல இருக்கு, அதை தேடுடா அப்படின்னு தான் நம்ம உள் மனசு அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கும் அப்படிதான். எல்லாரும் டெல்லி அந்த குண்டு வெடிப்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 3 தீவிரவாதிகள் 5 லட்சம் இந்தியர்களை கொலை செய்யறதுக்கு ஒரு பகீர் திட்டம் அப்படிங்கிறத தீட்டியிருக்காங்க. பட் ஆனா இது சில ஆங்கில ஊடகங்கள்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. தமிழ் ஊடகங்கள் எதுலயுமே ரிப்போர்ட்டே ஆகல. இத என்ன, இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உள்ள போய் தேடி பார்த்தோம்னா, இந்த டெல்லி குண்டு வெடிப்பு, புல்வாமா அட்டாக்கு, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இவனுங்க அவ்வளவு கொடூரமான வேலைகள் அப்படிங்கிறத பார்த்திருக்காங்க. அதை பத்தி முதல்ல உங்கள்ட்ட இன்னைக்கு நான் டீட்டெயில்டா கொடுத்துட்றேன். அதன் பிறகு இந்த டெல்லி விபத்து பத்தியும் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்திய இஸ்லாமியர்கள் நாட்டுப்பற்று உள்ளவர்கள். அதனால நீங்க தீவிரவாதி அப்படிங்கிறவனை நம்ம இஸ்லாமியனா பார்க்க வேண்டியதில்லை, அவன் தீவிரவாதி அப்படிங்கிறதோடய பார்த்துருவோம். ஆனா அவனுக்கு சப்போர்ட் கேட்டு இங்க இருந்து எவனா வந்தான்னு வச்சுக்கீங்க, அவனை செருப்பை கழட்டிட்டு அடிக்கலாம். அதை பத்தி தப்பு கிடையாது. அந்த நாய் தீவிரவாதி தான். அவனுக்கு மதத்தின் பெயரால எவனா சப்போர்ட் கேட்டு வந்தான்னு வச்சுக்கீங்க, அவனையும் தூக்கி பிதுக்கலாம். அவனும் தீவிரவாத பட்டியல்ல சேர்க்கப்பட வேண்டியவன் தான். அதனால அப்பாவி இஸ்லாமியர்கள் அவர்களை நாம கொஞ்சம் கூட இதுல குறை சொல்லவோ இழுத்து பேசுறதுக்கோ நமக்கும் தகுதி அப்படிங்கிறது கிடையாது. அவர்களையும் நம்ம சகோதரர்களா பார்க்கணும் அப்படிங்கிற டிஸ்கிளைமரையும் கொடுத்துக்கிட்டு சில விஷயத்துக்குள்ள நாம போவோம். குஜராத் போலீசாருக்கு ஒரு ரகசிய தகவல்கள் அப்படிங்கிறது வருது. தங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல ஒருத்தன் இருக்கான், அவன் துப்பாக்கி வெடிகுண்டுலாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்கான், அப்பப்ப துப்பாக்கி எல்லாம் எடுத்து வைக்கிறான் அப்படிங்கிற தகவல் குஜராத் காவல்துறைக்கு கிடைக்குது. உடனே குஜராத்ல இருந்து காவல்துறையில ஒரு டீம் அந்த இடத்த சுத்தி வளைச்சு அந்த வீட்டுல போய் காந்தி நகர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய அடலாஜ் அப்படிங்கிற அந்த வீட்டுல சோதனை அப்படிங்கறத நடத்துறாங்க. அப்ப மொஹைதீன் சையத் அப்படிங்கிற ஒருத்தனை கைது செஞ்சிருக்காங்க. அவங்கிட்ட இருந்து துப்பாக்கி, ஆயுதங்கள், இன்னும் நல்ல கொடுமையான ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட செல்போன்கள் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்கிட்ட விசாரணை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டு அவனோட செல்போன், அவன்கிட்ட யார் யார் பேசுனா அப்படிங்கிற செல்போனை விசாரிச்சதுல அந்த ஆய்வுல அவனுக்கு ஆயுதம் கொடுத்தது ஆசாத் சுலைமான் ஷேக், முகமது அகைல் சலீம் அப்படிங்கிற 2 நபர்கள் அப்படிங்கிறது தெரிய வந்தது. இந்த 2 பேரையும் எங்க இருக்கானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பேருமே உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். இவனுங்க பனஸ்கந்தா அப்படிங்கிற மாவட்டத்துல வச்சு இவனுங்களை கைது செஞ்சிருக்காங்க. இந்த கைது செஞ்ச பிறகு கிடைச்ச தகவல்லாம் உண்மையிலேயே உங்களால நம்ப முடியாது. இதை ஏன் எந்த தமிழ் ஊடகமும் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னு தெரியல. இந்த மொஹைதீன் சையத் அப்படிங்கிறவன் சீனாவுல டாக்டருக்கு படிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு தெலுங்கானாவில கிளினிக் வச்சிருந்திருக்கான். சொந்தமா கிளினிக்கே வச்சிருந்திருக்கான். கிளினிக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல இவன் ரிசின் அப்படிங்கிற ஒரு விஷத்தை தயாரிச்சிருக்கான். இந்த ரிசின் அப்படிங்கிற விஷம் எதுல இருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னா, ஆமணக்கு விதையிலிருந்து தயாரிக்கப்படுது. அதாவது ஆமணக்குன்னா நம்ம விளக்கெண்ணெய்க்கு பயன்படுத்துறோம் பாத்தீங்களா, அந்த கொட்டமுத்து, அதுதான் ஆமணக்கு. அதோட விதையிலிருந்து தரம் பிரிக்கப்பட்டு ரிசின் அப்படிங்கிற ஒரு கொடிய விஷம் அப்படிங்கிறது தயாரிச்சு இவன் வச்சிருந்திருக்கான். இந்த ரிசின் பாய்சன் அப்படிங்கிறது நிறமற்றது, சுவையற்றது. தண்ணியில கலந்தாலும் நாம தண்ணி குடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். இதுக்கு நிறமும் கிடையாது, சுவையும் கிடையாது. ஆனா உயிர் உடனடியா போகும். அவ்வளவு கொடுமையான விஷயம். இத ஏகப்பட்டது இவனே தயாரிச்சு அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருந்திருக்கான். இதுல இவனோட தொடர்புல இந்த ஆசாத் சுலைமான் ஷேக்கும் முகமது அகைல் சலீம் அப்படிங்கிற 2 பேருமே தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த ரிசின் விஷத்தை மக்கள் அதிகம் கூடக்கூடிய திருவிழாக்கள்ல தண்ணீர்ல உணவுல எல்லாம் கலந்து குறைஞ்சது ஒரு 5 லட்சம் பேரையாவது கொலை செய்யணும் அப்படிங்கிறது தான் இவனோட பகீர் திட்டமா இருந்திருக்கு. எதுக்காக இவன் அப்படி கொலை செய்யணும், எதுக்காக, ஏன் இவன் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறான் அப்படின்னு இதை பிடிச்சி விசாரணை செஞ்சா இவனுக்கு ஆயுதம் எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்து ட்ரோன் மூலியமா இவனுக்கு ஆயுதம் அப்படிங்கிறது சப்ளை ஆயிருக்கு. இந்த விஷத்தை பரப்பி விட்டு கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இவனோ லக்னோ, டெல்லி, அகமதாபாத் இந்த பகுதியெல்லாம் மக்கள் கூடும் இடங்கள், கோவில் திருவிழாக்கள் அதிகம் நடக்கக்கூடிய இடங்கள்லாம் நோட் அவுட் இருக்கானுங்க. கோவில் திருவிழால தண்ணிக்குள்ள கலந்து விட்டுறலாம், கோவில் திருவிழால உணவு கொடுத்தாங்கன்னா அதுல கலந்து விட்டுறலாம் அப்படிலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இந்த சம்பந்தப்பட்ட இடத்தெல்லாம் இவனுங்க ஆள் சேர்க்கக்கூடிய வேலை அப்படிங்கறதையும் செஞ்சு நோட்டமிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஆப்கானிஸ்தானை சேர்ந்த அபு கதீஜா அப்படிங்கிற ஒரு தீவிரவாதியோட பெரிய நெட்வொர்க் அப்படிங்கிறது இருக்கு. இந்த அபு கதீஜா தான் இவனுக்கு இந்த டாஸ்க கொடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் பேரையாவது இந்தியாவில காலி பண்ணணும் அப்படிங்கிற பகீர் திட்டத்தோட தான் இந்த ரிசின் விஷம் அப்படிங்கறத தயாரிச்சு கலக்கக்கூடிய முயற்சியில இருந்திருக்கான். இதை இவனால ஒண்டியா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட ஆசாத் சுலைமான் ஷேக், முகமது அலைம் சலீம் இவர்களோட தொடர்பு கொண்டிருக்கான். இவர்கள் எல்லாமே ஏற்கனவே ராணுவத்தோட கண்காணிப்புக்குள்ள இருந்த நபர்கள் அப்படிங்கறதால ரொம்ப எளிமையா இப்ப எல்லாருமே தொக்கா சிக்கியிருக்கானுங்க. நல்ல வேலையா இவனுங்க கைது செய்யப்படலை அப்படின்னா ஒரு பெரிய உயிர் சேதத்தை இந்த தேசம் எதிர்கொண்டிருக்கும். அதை நல்லபடியா முறியடிச்சு இந்த பொறுக்கிகளை கைது செய்த உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் மிலிட்டரிக்கும் நாம ரொம்ப மனமார்ந்த நன்றி அப்படிங்கறத சொல்லணும். இப்ப டெல்லி விவகாரத்துக்கு வருவோம். டெல்லியில நேத்து சாயங்காலம் ஒரு கார் அப்படிங்கிறது வெடிச்சிருக்கு. இது தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நிச்சயமா என்னோட பார்வையில அந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற திட்டமா இருக்கிறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா இது தீவிரவாத தாக்குதலா இருக்கும். ஆனா தாக்குதல் சம்பந்தப்பட்ட இடத்துல நடத்துறதுக்காக அவங்க வரல. ஒருவேளை வேற இடத்துக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது தற்செயலா அது விபத்தா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட அனுமானமா இருக்கு. அது ஏன் அப்படிங்கறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே திமுக ஆட்சியில தான் கோவையில ஜமீசா முபின் அப்படிங்கிற ஒருத்தனால கார் வெடி விபத்து, சிலிண்டர் வெடி விபத்துன்னா நம்ம உடன்பிறப்புகள் உருட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, கார்ல இருந்து சிலிண்டர் தான் வெடிச்சதுன்னு. அதன் பிறகு அது வெடிகுண்டு விபத்து, அவன் ஒரு தீவிரவாதி, அவனை கண்காணிக்க சொல்லி உளவுத்துறையே ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல தெரிய வந்தது. அந்த கார்ல சிலிண்டர் வெடிக்கல, அதுல பாஸ்பரஸ் குண்டு இருந்திருக்கு, அதுல ஆணி எல்லாம் கலந்து இருந்திருக்கு, அது ஒரு பெரிய சதி திட்டம் தான். அது அவன் செயல்படுத்துறதுக்குள்ளேயே விபத்துக்குள்ளாயி அவனே இறந்துட்டான் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இது சேம் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன அப்படின்னா, பரிதாபாத்ல 2 நாளைக்கு முன்னாடி நடத்தப்பட்ட சோதனையில 2900 கிலோ அமோனியம் நைட்ரேட் வெடிகுண்டு பொருள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 2900 கிலோ எவ்வளவு இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லட்டுமா? புல்வாமா தாக்குதல்ல அந்த ராணுவ வீரர்கள் போன வண்டி வெடிச்சு சிதறின வீடியோக்கெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கல்ல. அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டது வெறும் 80 கிலோ அமோனியம் நைட்ரேட் வெடிகுண்டு. வெறும் 80 கிலோவுக்கே அவ்வளவு பெரிய தாக்குதல். 26 பேருக்கு மேல இறந்துட்டாங்க, என்னோட நினைவு சரியா இருந்தா அப்படின்னு நினைக்கிறேன். 26, 28 அதுக்கு மேலதான் இருக்கும். 80 கிலோ வச்சு 28 பேரை வண்டியோட தூக்கினவனுங்க 2900 கிலோ வெடிமருந்த பதுக்க வச்சிருந்திருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அப்படிங்கிறதுக்கு திட்டமிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. இந்த 2900 கிலோ வெடிமருந்து இருக்கு இல்லையா, இதோட சேர்ந்து இருந்ததுதான் இந்த காரில் வெடிக்கப்பட்ட வெடிமருந்தா இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த 2900 கிலோவை 50 கிலோவா பிரிச்சு பல இடங்களுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற திட்டம் இருந்திருக்கலாம். முதல் தவணையா இவனுங்க எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். இப்ப இந்த சம்பவத்துல இறந்த டாக்டர் முகமது உமர் அப்படிங்கிறவங்க மூலமா கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கலாம். மீதி எல்லாம் டிஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிடிச்சாச்சு. ஐயோ பெரிய பொருளே மாட்டிக்கிச்சே, இதை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது, டக்குன்னு சீக்கிரம் வேலையை முடிச்சு எடுத்துட்டு போன மருந்தை வச்சு எங்கேயாவது நம்ம அட்டாக் பண்ணிடணும் அப்படின்னு அவசர கதியில ஒரு திட்டமிடப்பட்டு அந்த திட்டம் தோல்வியில முடிஞ்சதால இந்த விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கலாம். எதனால இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த கார் அப்படிங்கிறது I-20 HR26 CE7674 கார் நம்பரு. செங்கோட்டை கார் பார்க்கிங்ல 3:19 மணில இருந்து நேத்து மதிய சாயங்காலம் 6:48 வரைக்கும் அங்கதான் நிறுத்தப்பட்டிருக்கு. அதன் பிறகுதான் இந்த கார் எடுக்கப்பட்டு செங்கோட்டையில இருந்து ஒரு 200 மீட்டருக்குள்ள அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வாசல்ல தான் இந்த கார் அப்படிங்கிறது வெடிச்சிருக்கு. இந்த கார்ல 3 பேர் பயணம் செய்ததா சொல்லப்படுது. கண்டிப்பா இவர்கள் தற்கொலை படை தாக்குதல் நடத்தி இருக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா இறந்தது ஒரு 13 பேர் இதுவரைக்கும் அபிஷியலான ரிப்போர்ட் அப்படிங்கிறது. ஒரு 20க்குள்ள இறப்பு இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கடுமையான காயம் அப்படிங்கறத அடைஞ்சிருக்காங்க. அப்ப இது ஒரு தற்கொலை படை தாக்குதலா இருந்தா நிச்சயமா அந்த காரை ஒருத்தன் தான் ஓட்டிட்டு போயிருப்பான். ஏன்னா தீவிரவாதிக்கு 20 பேரை கொள்றதுக்கு ஒருத்தன் தாக்குதல் நடத்தினா போதும், மீதி இருக்கிற 2 பேரை வெவ்வேறு இடங்கள்ல தாக்குதல் நடத்துறதுக்கு திட்டமிடலாம் அப்படிங்கிற ரீதியில தான் அவர்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும். ஏன்னா ஜென்ரலாவே நாம
இப்ப காலங்காலமா இந்த தீவிரவாதிகளோட தாக்குதல் நடைமுறை அப்படிங்கறதே அப்படிதான். ஒரு 20 பேரை கொல்றதுக்காக 3 பேர் சேர்ந்தெல்லாம் போக மாட்டாங்க, ஒருத்தன் தான் போவான். அப்படி இல்லைன்னா 3 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு ஆளுக்கு 20 பேரை போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்க. சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல இந்த மருந்து பொருட்களை கார்ல எடுத்துட்டு போயிருக்கலாம், நாம இருக்கிற இடம் சேஃப்டி இல்ல, வேற இடத்துக்கு மாத்தலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சிருக்கலாம். அதற்குள் இந்த விபத்து நடந்து இறந்திருக்கலாம் அப்படின்னு தான் சந்தேகிக்கப்படுது. இதே மாதிரி காஷ்மீர் ஹரியானா போலீசால கைது செய்யப்பட்ட ஆதில் அகமது, முகமது ஜமீல், இந்த இவர்களுக்கும் இந்த உமர் முகமதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, அதாவது அந்த விஷத்துல தயாரிச்ச அந்த கேங்குக்கும் இவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விசாரணை அப்படிங்கறதெல்லாம் நடக்குது. இதுல ஷாஹின் சாஹித் அப்படிங்கிற ஒரு பெண் மருத்துவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாமே டாக்டரா இருக்காங்க. உயிரை காப்பாத்துறதுக்கான ஒரு கல்வியை படிச்சுட்டு உயிரை எடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய இந்த மாதிரியான அந்நிய விரோத சக்திகளை பூண்டோட அழிக்கணும். ஆனா இங்க தமிழ்நாட்டுல திருமாவளவன் மாதிரியான நபர்கள் வெறும் ஓட்டு பிச்சைக்காக இதையும் அரசியலாக்கி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. திருமாவளவன் கொடுத்த பேட்டியில இன்னைக்கு பீகார்ல சட்டமன்ற தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடக்குது, அதுக்காக திட்டமிட்டு இதை செஞ்சிருக்காங்களா பிஜேபி அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு கீழ்த்தரமா போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால ஜீரணிச்சிக்கவே முடியல. இதுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்கணும், மோடி பொறுப்பேற்கணும். ஆமா பொறுப்பேற்கணும், அதெல்லாம் இங்க மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா உள்துறை பாதுகாப்பு கட்டமைப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பு எல்லாமே அமித்ஷா கையில் இருக்கும்போது இதுக்கு அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். பட் அதை சொல்றதுக்குன்னு ஒரு விதம் இருக்குல்ல. திருமாவளவனுக்கு முதல்ல இதுக்கு தகுதி இருக்கான்னு நம்ம பார்க்கணும்ல. இதே திருமாவளவன் தானே ஜமீசா முபின் விவகாரத்துல அது கார்ல இருந்த சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு உருட்டினாரு, முஸ்லீமோட ஓட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக. உண்மையிலேயே தீவிரவாதத்தை தீவிரவாதி என்று சொல்லி ஆதரித்தாலே இங்க உள்ள இஸ்லாமியர்கள் ஆமாம்பாங்க. நீங்க தான் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் கேட்கிறேன்னு சொல்லி இந்த ஓட்டுக்காக அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் கேட்டு இங்க உள்ள இஸ்லாமியர்களை கூட நீங்க தவறா நினைக்க வைக்கிறீங்க. இந்த மாதிரியான கேவலமான செயல்கள் எல்லாம் நிறுத்திங்க. ஓட்டு பிச்சைக்காக தேச பாதுகாப்புல எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளவே முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு இதுக்கு அமித்ஷா பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்ல தெரிகிற திருமாவளவனுக்கு ஏன் கள்ளச்சாராயத்துக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்கணும், ஏன் இங்க நடக்கக்கூடிய லாக்அப் டெத்துகளுக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்கணும் அப்படின்னு வாயே வரக்க மாட்டேங்குது. நாட்டோட பாதுகாப்புலயும் நீங்களாம் அரசியல் செய்வீங்க அப்படின்னா நாசமாதான் போவீங்க. அதையும் நாங்க பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம்.